வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெண் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடலா வந்து அவங்க பாடியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பாடல். ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். போற்றி பாடடி பெண்ணே! அடுத்தது தேவர் காலடி மண்ணே வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. அதுதான் இல்ல. ரொம்ப வித்தியாசமாக, நேரடியாக பல உண்மைகள இந்த பாடல் மூலமா அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. சாதிய ஆணவ கொலைகள் வந்து நெறைய நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நாம அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி, மக்களை ஒரு படிநிலைப்படுத்தப்பட்ட ஒரு சாதிய கட்டமைப்புல இன்னமும் இந்த சனாதன சக்திகள் நம்மள கட்டி வச்சிருக்கு. நமக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி, அது மூலமாக நம்மள வந்து ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பல காலகட்டங்கள்ல நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கொலை நடக்கும் பொழுதும், நியாயம் வேணும், நீதி வேணும்னு ஒரு பக்கம் கேட்டாலும், இந்த நீதியோ, நியாயமோ கிடைக்கிறத தாண்டி, இந்த சமூகத்துல ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடல் தான் இந்த பாடல். பாடக்கூடிய பெண்ணுடைய ஸ்ருதி, தாளம் இதெல்லாம் பத்தி மறந்துருங்க. ஆனா, அவங்க சொல்லக்கூடிய கருத்து எவ்ளோ ஆழமான ஒரு கருத்து அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கணும். ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. காதல், அன்பு, பாசம், பேச்சு, மூச்சு இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்துல இயற்கை நமக்கு குடுக்கக்கூடிய உணர்வுகள். இது சராசரியாக மனிதராக பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்தந்த காலகட்டத்துல நமக்கு உடல் ரீதியாவும், உளவியல் ரீதியாவும் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால இயல்பாக ஏற்படக்கூடிய உணர்வுகள். அந்த உணர்வுகள ஜாதி அப்படிங்கிற விலங்க வச்சு ஏன் கட்டி போடுறீங்க? இதனால நீங்க என்ன சாதிக்க போறீங்க? வாழ வேண்டிய வயசுல எத்தன கனவுகள சுமந்துகிட்டு வாழ்க்கையை எதிர்நோக்கி இருந்த எத்தனை இளம் உயிர்கள இந்த சாதி வெறியினால நம்ம இழந்திருக்கோம். இன்ஃபாக்ட் தமிழர்களுடைய பாரம்பரியம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சங்க இலக்கியத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் வரை ஒவ்வொரு காலகட்டத்திலயும் காதல் அப்படிங்கிற உணர்வ கொண்டாடிய ஒரு சமூகமா தான் இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கு. இப்படி புராணங்கள்லயும், இலக்கியங்கள்லயும் காதல கொண்டாடிட்டு, வாழ்க்கைன்னு வரும்பொழுது, ஏன் இவ்ளோ வன்முறை? ஏன் இவ்ளோ வக்ரம்? அப்படிங்கிற ஒரு கேள்விய ரொம்ப அழகா கேட்டிருக்கிறாங்க. இன்ஃபாக்ட் ஜாதி அப்படிங்கிற வார்த்தையே ஆரியர்கள் உருவாக்கிய வார்த்தை. இனக்கலப்பு ஏற்படக்கூடாது. இந்த படிநிலைப்படுத்தப்பட்ட இந்த அதிகார அமைப்ப அப்படியே இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இத காலங்காலமாக ஒவ்வொரு தலைமுறையாக நம்ம முன்னோர்கள் கட்டி காப்பாத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுக்குள்ள நாமளும் புகுந்துகிட்டு, நம்ம வீட்டு பெண்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கும்பொழுது, அவங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கா? இல்லையா? அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத தாண்டி, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த குடும்பமா? நம்ம சாதிய சேர்ந்தவங்களா? நம்ம பாரம்பரியத்துல வந்த குடும்பமா? இந்த மாரி விஷயங்கள தான் நம்ம கவனம் செலுத்துறோம். அதனால தான் ரிதன்யா போன்ற மரணங்கள் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்ஃபாக்ட் இந்த பாட்டுல நடுவுல அந்த பெண்ணுடைய ஆடியோவையும் இணைச்சிருக்கிறாங்க. அந்த பெண் கடைசியாக அவர் தந்தை கிட்ட பேசின அந்த விஷயம். எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் துன்பப்பட்டு இந்த திருமணத்துல எப்படி நான் வாழறது? என்னோட வலியோ, வேதனையோ ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது? அப்படிங்கிற விஷயத்த அந்த பெண்ணுடைய வார்த்தைகள், அந்த வலி, அந்த வேதனைய நம்மளால உணர முடியுது. இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் இந்த மாரியான திருமண பந்தத்துல தான் தள்ளப்படுறாங்க. அதுக்குள்ள சந்தோஷமாவும் இருக்காம, அத விட்டுட்டு வெளியிலயும் வர முடியாம, இந்த சாதி பெருமைக்காக எத்தன பெண்கள் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சத்தமே இல்லாம உள்ளுக்குள்ள எவ்வளவு பேர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த பாட்டுல ரொம்ப அழகா வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். பெண்களுக்காக இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வீரம் என்பதும் ஒரு விதமான அகிம்சை தான். அறவழியில போராடணும் அப்படின்னு நாம சொல்றோம். வீரமாக இருக்கிறதும், நமக்கு பிடிக்கும், பிடிக்காதது அப்படிங்கிறத தைரியமா வெளியில சொல்றதும், ஒரு விதமான அறவழி போராட்டம் தான். இந்த நாட்டு மக்களுக்கு மகாத்மா காந்தி அறவழியில போராடி அகிம்சை மூலமா ஒரு விடுதலை வாங்கி குடுத்தாரு. அவர் கையில வாள எடுக்கல. 4 பேர வெட்டி தள்ளல. தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்கள்ல அவர் உறுதியாக இருந்ததுனால தான், எந்தவித வன்முறையும் இல்லாம, கத்தியின்றி, ரத்தமின்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்டத்தை அவரால ஒருங்கிணைக்க முடிஞ்சது. விடுதலை வாங்கி குடுக்க முடிஞ்சது. புரட்சியாளர் அம்பேத்கரும் அதத்தானே சொல்றாரு.
கத்தியின்றி, ரத்தமின்றி, வன்முறையின்றி இந்த சமூகத்துல ஒரு மாற்றத்த கொண்டு வந்தாதான் அது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமா இருக்கும்னு, அடுத்த தலைமுறைக்கு இது போன்ற பாடல்கள் நிச்சயமா போய் சேரணும். வன்முறைய கையில எடுக்காம, கொஞ்சம் புத்திய யூஸ் பண்ண பழகுங்க. வாழ போறது கொஞ்சம் காலகட்டம் தான். அந்த காலகட்டத்துல நாம விருப்பப்பட்ட வாழ்க்கைய, விருப்பப்பட்டவங்களோட நாம வாழணும். அப்பதான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்பா, அம்மா இன்னைக்கு நம்ம கூட இருப்பாங்க. நாளைக்கு போயிருவாங்க. முன்னோர்கள்லாம் ஒரு 2 தலைமுறைய தாண்டி நம்மளுடைய முன்னோர்கள் யாரு? என்ன? அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போறது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் தான். அந்த லைஃப் பார்ட்னர தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கூட இந்த சமூகம் நமக்கு குடுக்க மாட்டேங்குதுன்னா, அது எவ்வளவு பெரிய அவலம் யோசிச்சு பாருங்க. திக்கு திசையெல்லாம் அன்பை விதைப்போம். மூலை முடுக்கெல்லாம் பாசத்தை வளர்ப்போம். அவசியம் இந்த வீடியோவ பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த ஆண்ட பரம்பரை, பேண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு திரியறாங்கல்ல அறிவிலிகள். அவங்களுக்கு கொஞ்சமாவது உரைக்கும். போற்றி பாடடி பெண்ணே, எல்லா மனுஷரும் உன்னே. தெற்கு தசையெல்லாம் ஜாதி வெறிதான், ஹோ மூல முடுக்கு எல்லாம் மக்குத்தனம்தான், ஹோ போற்றி பாடடி பெண்ணே, எல்லா மனுஷரும் உன்னே. மூச்சு பேச்சு காதல் எல்லாம் டிங்கடாங்கடிங்கடாங்கடிங்கடாங்கடோ, இயற்கை தந்த அறிவியல் தாங்க டிங்கடாங்கடிங்கடாங்கடிங்கடாங்கடோ. மூச்சு பேச்சு காதல் எல்லாம் இயற்கை தந்த அறிவியல் தாங்க. சங்க இலக்கியம் தொடங்கி நாட்டுப்புற பாடல் வர, தமிழர்களின் பாரம்பரியம் காதல்களின் கொண்டாட்டம் தான். ஜாதி என்னும் வார்த்தை கூட சமஸ்கிருத வார்த்தை தாங்க. ஆரியரு சொன்னாங்க காதல் எல்லாம் வேணான்னு, கணக்கா வழக்கா கொலைகள் ஏராளம். ஓங்கி பாடடி பெண்ணே, வீரம் அகிம்சைதானே. திக்கு தசையெல்லாம் அன்பை விதைப்போமே, மூளை முடுக்கு எல்லாம் பாசம் வளர்ப்போமே. போற்றி பாடடி பெண்ணே, எல்லா மனுஷரும் ஒன்னே. அவங்க அப்பா அம்மா கவின இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரே என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்களோட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சுப்போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. முன்னோருக்கு முன்னோரெல்லாம் டிங்கடாங்கடிங்கடாங்கடிங்கடாங்கடோ, இன்னாருன்னு கண்டு கொண்டு டிங்கடாங்கடிங்கடாங்கடிங்கடாங்கடோ. முன்னோருக்கு முன்னோரெல்லாம் இன்னாருன்னு கண்டு கொண்டு, ஜாதி பார்த்து ஜாதகம் பார்த்து காதல் எல்லாம் கொன்னு போட்டு, இந்தியர்கள் கல்யாணந்தான் பொண்ணுங்களை கலங்க வைக்கும். குடும்பத்துல சந்தோஷத்தை இல்லாமையே உடைச்சி போடும். பெருசெல்லாம் சொன்னாங்க ஜாதி மதம் வேணும்னு, அன்பு பாசம் அழிஞ்சே போயாச்சு. அன்பாய் பாடடி பெண்ணே, வீரம் அகிம்சைதானே. திக்கு தசையெல்லாம் அன்பை விதைப்போமே, மூளை முடுக்கு எல்லாம் பாசம் வளர்ப்போமே. போற்றி பாடடி பெண்ணே, எல்லா மனுஷரும் ஒன்னே.